பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை பாதுகாத்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்றைக்கு அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்ற புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, நீர் எங்களை வழிநடத்துங்க. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம கடந்த வாரத்தில் சந்திக்க முடியல. அதற்கு முன்பதாக இருந்த வாரத்திலே நம்ம பார்த்த பொழுது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்ற புஸ்தகமானது எப்படி ஒரு முன்னேற்ற அறிக்கையோடு, அதாவது தேவனுடைய வசனம் எப்படி விருத்தி அடைந்தது, எப்படி அது வளர்ந்து பெருகிற்று என்கிறதான ஒரு அறிக்கையோடு கூட 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அதிலே நம்ம 3 பகுதிகளை பார்த்துருக்கிறோம். எப்படி தேவனுடைய வசனம் வளர்ந்தது, பெருகினது, கிரியை செய்தது என்பதை குறித்ததான காரியத்தை பார்த்துருக்கிறோம். அதில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரிவு என்று நாம் பார்க்கிறோம். அந்த பிரிவிலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2வது பிரிவு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை. இந்த 2ஆம் பிரிவு எப்படி முடிவடைகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று பார்க்க முடிகிறது. அப்போ விருத்தி அடைகிறது, பெருகுகிறது. அடுத்தது 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரை. இந்த 3வது பிரிவிலே நாம் பார்க்க முடிகிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 4வது பிரிவை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை. 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை. இங்கே நாம் வாசிக்க முடிகிறது, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இப்போ இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், பவுலும் பர்னபாவும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரித்து விடப்படுகிறார்கள். இந்த பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா என்கிறதான சபையிலே இருக்கிறார்கள், தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும். அப்படி அவர்கள் அங்கு இருந்த நாட்களிலே ஆவியானவர் அவர்களோடு பேசுகிறார். ஆண்டவர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய காரியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி தேவனால் அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட பொழுது அவர்களும் அவர்களை பிரித்து விடுகிறார்கள். இவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு இணங்க பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அந்த பகுதிகளிலே அவர்கள் துன்பங்களையும் கூட சந்தித்தார்கள்.
எல்லா இடங்களிலும் ஒரு காரியம் நடந்தது. ஒரு கூட்டத்தினர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு கூட்டத்தினர் தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள், தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தினார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்படி எல்லா காரியங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று, தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஏன் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு என்பதை இங்கே சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்களுக்கு மாத்திரம்தான் பிரச்சனை வந்ததா என்றால் இல்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. அதிலும் விசேஷமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், புறஜாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் சரிதான், ஆனால் நீங்கள் எங்களைப் போல நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதனமும் பண்ண வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய இரட்சிப்பு பூரணப்படும் என்கிறதான விதத்திலே ஒரு குழப்பம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ வெளியிலிருந்தும் பிரச்சனை வருகிறது, அதே நேரத்திலே உள்ளேயும் பிரச்சனை. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது. இப்படி வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகளிலும் உள்ளே ஏற்பட்ட குழப்பங்களையும் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே இதற்கு ஒரு தீர்வு காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து அமர்ந்து அதற்கு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அப்போ விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுகிறதான கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் எல்லாம் தேவையில்லை. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதுமானது. நீங்கள் மிகவும் முக்கியமாக ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள், வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருந்தால் போதுமானது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை, விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அப்போ உள்ளே காணப்பட்டதான குழப்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் விசுவாசத்திலே வளருகிறதற்கு ஏதுவான காரியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்த பொழுது அந்த தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டவர்களானார்கள். சபை பெருகி கொண்டே இருந்தது. பிரச்சனைகள் இருந்ததினாலே சபையினுடைய பெருக்கம் தடைபட்டு விடவில்லை, நின்று போகவில்லை. சபை பெருகி கொண்டேதான் காணப்பட்டது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இன்றைக்கு ஒரு சில நேரங்களிலே நாம் சொல்லுகிறோம், மிகவும் கடினமாக இருப்போம் என்று சொன்னால் இப்படித்தான் நடக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லும் பொழுது சபை பெருக்கம் அடையாது. நாம் ஆறுதலான, உற்சாகமளிக்கிற, ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகளைத்தான் பேச வேண்டும் என்கிறதான விதத்திலே ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக பாடுகள் இருக்கிறது, தொல்லைகள் இருக்கிறது. சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படாததினாலே அதனாலும் பாடுகள் இருக்கிறது. சபைக்கு வந்தால் அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே பெரிய குழப்பங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதனால்தான் சபை வளராமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உள்ளுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைகளோ அல்லது வெளியிலிருந்து வருகிற எந்த பிரச்சனையும் சபையினுடைய வளர்ச்சியை ஒரு நாளும் தடுக்க முடியாது. அது சபையினுடைய வளர்ச்சியை
தடுத்து விடாது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ உள்ளுக்குள்ளே காணப்படுகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வெளியிலிருந்து வருகிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவைகளின் மத்தியிலும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டவர்களாய் சபையானது பெருகி கொண்டே இருக்க முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்போ அந்த நாட்களிலும் பிரச்சனைகள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, போராட்டங்கள் காணப்பட்டது. ஆனால் சபை வளர்ந்து பெருகிற்று என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 5வது பிரிவாக நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை, 16:6 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை 5வது பிரிவு. இங்கே நாம் வாசிக்கிறோம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் செல்லும் பொழுது பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், துரத்தி விடப்படுகிறார்கள். ஒரு இடத்திலே பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ வாயாடி என்று சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் புதிய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூடி வருகிறார்கள். இப்படி அவர்களுடைய பொழுதுபோக்கே நூதனமான புதிய புதிய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அப்படி வாக்குவாதத்திற்காக கடந்து வருகிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்களிலே இங்கே இருக்கவே முடியாது என்கிறது போல ஒரு சில பிரச்சனைகள் வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் தரிசனமாகி பவுலோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அதிலும் விசேஷமாய் எபேசு என்கிற பட்டணத்திற்கு வரும்பொழுது அங்கே பார்க்க முடிகிறது, ஒரு பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் பவுலினுடைய பெயரையும் இயேசுவினுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு பிசாசுகளை துரத்த போகிறார்கள். அவர்கள் பிசாசினாலே துன்புறுத்தப்பட்டவர்களாய் ஓடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுதும் அங்கே தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு இடங்களிலும் கிரியை செய்தது. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கே சொல்லுகிறார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். அதிலும் எபேசுவிலே பார்க்க முடிகிறது, மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர மாய வித்தைக்கான புஸ்தகங்களை எல்லாம் எரித்து போடுகிறார்கள். அப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்தது. ஆகையினால்தான் நாம் இங்கே இந்த 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அதற்கு முந்தைய வசனங்களிலே வாசிக்கும் பொழுது நாம் இந்த மாய வித்தைக்காரர்களை குறித்து வாசிக்க முடிகிறது. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அப்போ மந்திரவாதிகளும் மாயவித்தை செய்கிறவர்களும் கூட தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் அதற்கென்று அவர்கள் பயன்படுத்தினதான புஸ்தகங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் தீயிலிட்டு எரிக்கிறார்கள். அதனுடைய விலை தொகை எவ்வளவு என்றால் 50,000 வெள்ளிக்காசாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆகையினால் தான் இங்கே சொல்லுகிறார்கள், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் அது கிரியை செய்கிறதா இருக்கிறது, பலமாய் கிரியை செய்கிறது, அது பெருகுகிறதா இருக்கிறது, அது விருத்தி அடைகிறதா இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். கடைசியாக 6வது பிரிவாக நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை. இந்த பகுதியிலும் நாம் பார்க்கும் பொழுது பவுல் அநேக இடங்களுக்கு செல்லுகிறார். அவர் அநேக தேசாதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாவிற்கு முன்பாக, ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அநேக காரியங்கள் நடக்கிறது. கப்பர் சேதம் வருகிறது. அவரை கொல்லும்படியாக சபதம் எடுக்கிறார்கள், அதற்காக உபவாசம் இருக்கிறார்கள், எல்லாம் நடக்கிறது. ஆனாலும் இங்கே நாம் வாசிக்க முடிகிறது, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அப்போ
இவ்வளவு காரியங்கள் நடந்தாலும் அவரை வீட்டு காவலிலே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இங்கே நாம் வாசிக்க முடிகிறது, தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அப்போ இந்த 6 பகுதிகளிலும் நாம் வாசிக்க முடிகிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சவால்கள் இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழப்பங்கள் இருந்தது. எல்லாவற்றின் மத்தியிலும் தான் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாசிக்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனத்திலே அவர்கள் ஸ்திரப்பட்டவர்களாயிருந்தார்கள், விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டவர்களாயிருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் சபைகள் பெருகின. இவ்வளவு பலமாய் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. மிகுந்த தைரியத்தோடே கிறிஸ்துவை குறித்த விசேஷங்களை உபதேசித்து கொண்டே இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஏதோ இந்த நாட்களில் நடக்கிறதான காரியங்கள் ஒரு புதுமையான காரியங்கள் இல்லை. இந்த நாட்களில் நடக்கிறதான உபத்திரவங்கள் தான் பெரியது என்று சொல்லுவதற்கும் இல்லை. குழப்பங்கள், சபையாய் கூடி வருகிற நமக்குள்ளே காணப்படுகிற குழப்பங்களும் புதிதானது இல்லை. எல்லாம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இவைகளின் மத்தியிலே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் தேவ வசனம் விருத்தி அடைந்தது, நாளுக்கு நாள் பெருகினது, பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே தேவ வசனம்தான், அதே ஜீவனுள்ள வார்த்தை தான் இன்றைக்கும் நம்முடைய கரங்களிலேயும் இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு காணப்படுகிற குழப்பங்களின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும், போராட்டங்களின் மத்தியிலும், உபத்திரவங்களின் மத்தியிலும் தேவ வசனம் கிரியை செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது. நாம் தான் தேவ வசனத்தை மாற்றாமல் அது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லி யோசித்து அதற்கு மேல் பூச்சு பூசி பிரசங்கிக்காமல் தேவனுடைய வார்த்தையை மிகுந்த தைரியத்தோடு பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தை முதலாக நாம் ஒரு 6 பகுதியாக பிரித்து வாசிக்க முடியும். 6 பகுதிகளிலும் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கிறது, எப்படி தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது என்பதையெல்லாம் ஒரு கண்ணோட்டத்திலே வைத்துக்கொண்டு நாம் வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தகத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த புஸ்தகத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு இந்த 6 பகுதிகள் நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. எல்லா புஸ்தகத்தையும் நாம் ஒரு போக்கிலே வாசிப்பது உண்டு. நாம் வாசிக்கிறதான நமக்கு புரிந்ததான விதத்திலே நாம் வாசிப்பது உண்டு. இந்த புஸ்தகத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இதற்கு பின்பதாக வருகிறதான நிருபங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நிருபங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த புஸ்தகத்தை நாம் தெளிவாக வாசிக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தை ஒரு முறையிலே நாம் இந்த 6 பிரிவுகளின் அடிப்படையிலே 6 பிரிவுகள் கொடுக்கிறதான அந்த ஒரு முன்னேற்ற அறிக்கையோடு கூட இருக்கிறதான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஒரு தெளிவான காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த புஸ்தகம் எந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும், இந்த புஸ்தகம் எப்படி ஒரு சபையினுடைய வளர்ச்சி, அதே நேரத்திலே விசுவாசிகளினுடைய விசுவாசத்திலே அவர்கள் ஸ்திரப்பட்டவர்களாய் இருக்கிறதான தன்மை, அவர்கள் எப்படி கர்த்தருக்குள்ளாக பயத்தோடு இருந்தார்கள் என்பதையெல்லாம் குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை ஒரு சில தலைப்புகளின் கீழாக நாம் வாசித்து புரிந்து கொள்ளலாம். அது என்ன தலைப்புகள் அப்படின்னு சொன்னால், ஒரு 3 தலைப்புகளின் கீழாக இந்த புஸ்தகத்தை நாம் வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இயேசுவே கிறிஸ்து என்று எடுத்துரைப்பது. இந்த புஸ்தகம் முழுவதிலும் நாம்
இருக்கிறதான பிரசங்கங்களை பார்க்கும் பொழுது, உபதேசங்களை பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு காரியம் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவே கிறிஸ்து என்று எடுத்துரைப்பது. இரண்டாவது தலைப்பு என்னவென்றால், இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பை சொல்லுவது. இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிறதான தொடர்பை நமக்கு விளக்கி காட்டுகிறது. மூன்றாவது தலைப்பாக என்ன நாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், சுவிசேஷம் பரவலை யாராலும் தடுக்க முடியவில்லை. சுவிசேஷம் பரவுவதை யாராலும் தடுக்க முடியவில்லை. அந்த 6 பிரிவுகளிலும் கூட இதை நம்ம கொஞ்சம் பார்த்துருக்குறோம். அது இன்னும் எப்படி அவர்களால் தடுக்க முடியாமல் போனது என்பதை தான் இந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்ப்போம். அந்த 6 பிரிவுகள்லையும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, தேவ வசனம் பலமாய் மேற்கொண்டது, தேவ வசனம் விருத்தி அடைந்து பெருகினது, சபைகள் நாளுக்கு நாள் பெருகினது என்பதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். அதே போல தான் இந்த மூன்றாவது தலைப்பின் சுவிசேஷம் பரவலை யாராலும் தடுக்க முடியவில்லை. யாரெல்லாம் தடுப்பதற்காக எத்தனம் பண்ணினார்கள், ஏன் அவர்களால், எப்படி அவர்களால் தடுக்க முடியாமல் போனது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவது தலைப்பாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிப்பது, உபதேசிப்பது, எடுத்துரைப்பது. இப்போ அந்த நாளிலே இருந்ததான அப்போஸ்தலர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் சென்று கிறிஸ்துவை குறித்து சொன்னார்களோ, இயேசுவை குறித்து சொன்னார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொன்னதான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுதான் கிறிஸ்து. ஏனென்றால் யூதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்காக, அதாவது கிறிஸ்துவுக்காக, மேசியாவிற்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கிறிஸ்து மேசியா இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் அவரை கிறிஸ்துவாக, மேசியாவாக பார்க்க முடியவில்லை. ஆகையினாலே இவர்கள் பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம், உபதேசிக்கும் பொழுதெல்லாம் அதை எடுத்து சொல்லுகிறார்கள். பாருங்கள், நம்முடைய வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இந்த இயேசுதான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா என்பதை எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கும் அதே விஷயம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லுகிறவர். இந்த காரியத்தை தான், இயேசுதான் கிறிஸ்து என்பதை, இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், உபதேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கும் கூட எத்தனையோ விஷயங்கள் இருந்தது, எத்தனையோ காரியங்களை அவர்கள் சொல்லி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் சொல்லுகிறதை காட்டிலும் அவர்கள் முதன்மையாக முக்கியத்துவம் கொடுத்து சொன்னதான காரியம் என்னவென்றால், இயேசுவே கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14லிருந்து 39 வசனங்கள். இந்த பகுதி நாம் பார்க்கும் பொழுது, இந்த பகுதியிலே தான் பேதுருவினுடைய முதல் பிரசங்கம் இடம்பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது அங்கே இருந்தவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் குடித்திருக்கிறார்களோ, குடித்து வெறித்திருக்கிறார்களோ என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் பலனை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு தந்தருளப்பட்ட வரத்தின்படியே அங்கு இருந்ததான அநேகருடைய பாஷையிலே அவர்கள் பேசினார்கள். இதெல்லாம் அன்றைக்கு புதுமையாக இருந்ததினாலே அவர்கள், ஏன் இப்படி நடக்கிறது, இவர்கள் குடித்திருக்கிறார்களோ, வெறித்திருக்கிறார்களோ, என்ன நடக்கிறது என்று சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்பொழுது பேதுரு எழுந்திருந்து பிரசங்கிக்கிறார். ஏன் இது நடக்கிறது என்றும் சொல்லுகிறார்.
அதே நேரத்திலே அந்த மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அவர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் கொலை செய்த இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் உங்களுடைய இரட்சகர், மேசியா என்பதை குறித்து அவர்களிடத்திலே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் அதை அவர்களுடைய வேத வாக்கியங்களிலிருந்து எடுத்து நிரூபிக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் அதிலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்போ அவர்களுடைய வேத வாக்கியங்களிலிருந்து, அவர்களுடைய பிதாக்களுடைய வார்த்தைகளிலிருந்து எடுத்து அவர்களுக்கு நிரூபித்து பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த, நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த மேசியா கிறிஸ்து இந்த இயேசுதான் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்துரைத்து பிரசங்கிக்கிறார், உபதேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்ம 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அங்கேயும் பேதுருவினுடைய ஒரு பிரசங்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பிரசங்கத்திலும் கூட அவர்களிடத்திலே பேசும் பொழுது அங்கேயும் அவர்களுடைய வேத வாக்கியங்களிலிருந்து எடுத்து பேசுகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போ அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அதே நேரத்திலே மிகவும் முக்கியமான செய்தியான இயேசுதான் கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஏதோ அவர்களுக்கு செய்ததான எத்தனையோ அதிசயங்கள் அல்லது அவர்கள் கண்டதான அதிசயங்கள் அவை இவை என்று சொல்லி அநேக காரியங்களை பிரசங்கத்திலே உபதேசங்களிலே போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கவில்லை. அப்பொழுதுதான் மக்கள் கிறிஸ்துவின் அண்டையிலே வருவார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் முக்கியமாக காணப்பட்ட ஒரு விஷயத்தை எப்பொழுதும் எடுத்துரைப்பதிலே, பிரசங்கிப்பதிலே, உபதேசிப்பதிலே கருத்தாய் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் மாத்திரம்தானா என்று பார்த்தால் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே பிரசங்கிக்கும் பொழுதும் கூட அதை சொல்லுகிறார். அடுத்ததாக ஸ்தேவானுடைய பிரசங்கம் 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து யார் என்பதற்காக அவர் ஆபிரகாமிலிருந்து எடுத்து பேசி இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி அவர்களுக்கு
பிரசங்கிக்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பவுலினுடைய பிரசங்கத்திலும் அதை பார்க்க முடிகிறது. அந்தியோகியாவிலே 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் பிசிதியாவில் உள்ள அந்தியோகியாவிலே ஒரு பிரசங்கத்தை கொடுக்கிறார். அங்கே அவர்களிடத்திலே இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் உங்களுடைய இரட்சகர் என்பதை தெளிவாய் பிரசங்கிக்கிறதை பார்க்க முடிகிறது. அத்தேனே ஊராரின் நடுவிலே பிரசங்கிக்கும் பொழுதும் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கிறிஸ்துவை மையப்படுத்தி, இயேசுவை மையப்படுத்தி, அவர்தான் நமக்கு எல்லாமுமாக இருக்கிறார், அவர்தான் உயிர்த்தெழுந்தவர் என்பதை தெளிவாய் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக நம்ம ஒரு பிரசங்கத்திலும் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது எபேசு சபையிலே இருந்த மூப்பர்களிடம் பேசும் பொழுதும் கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடங்களில் மாத்திரம்தானா என்றால் இல்லை. அதற்கு பிற்பாடு அவர் ரோமிற்கு கைதியாக கொண்டு செல்லப்படுகிறதான வேளையிலும் தேசாதிபதிகள் முன்பாக, ராஜாவின் முன்பாக, ராயனுக்கு முன்பாக என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அவர் கிறிஸ்துவை குறித்து தான் பிரசங்கித்தார். ஏதோ காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கவில்லை. அவசியம் என்று காணப்பட்ட ஒரு இடத்திலே தான் தன்னுடைய சாட்சியை பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி நான் இந்த உபதேசத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருக்கிறேன், ஏன் இதை உபதேசிக்கிறேன் என்பதற்காக அவரை எப்படி தேவன் அழைத்தார் என்பதை குறித்து ஒரு இடத்திலே அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த வேளையிலும் கூட கிறிஸ்துதான் எல்லாவற்றிற்கும் காரணர் என்பதை அவர்கள் தெளிவாய் திட்டவட்டமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுதான் கிறிஸ்துதான் நம்மை இரட்சிக்க வந்தவர், அவரை அல்லாமல் வேறு ஒருவர் இல்லை, அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாட்களிலும், அவர்கள் பிரசங்கித்த ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டாம் என்று அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவை குறித்து எதுவும் சொல்லக்கூடாது, இயேசுவை குறித்து எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமமான காரியம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அனுபவித்தவைகளையும் நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார்கள். கிறிஸ்துவை குறித்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் பிரசங்கிப்பதும், நாம் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எப்படி உபதேசிக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த புஸ்தகத்தில் உள்ளதான ஒவ்வொரு பிரசங்க பகுதியையும் நாம் தனித்து எடுத்து வாசிக்கும் பொழுது நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், யாரை மையப்படுத்தி இருக்க வேண்டும், யாரோடு தொடர்பு படுத்தியதாய் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளில் இடம்பெற்றிருக்கிற பிரசங்கங்கள் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பு. இப்போ சுவிசேஷங்களிலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார், எப்படி உபதேசித்தார், என்னென்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார் என்பதை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதை இந்த புஸ்தகத்திலே அப்போஸ்தலருடைய நடபடிகளில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இல்லை, ஆனால் அவருடைய சீஷர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துகிறதையும் இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்பதையெல்லாம் கூட பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த புஸ்தகத்தின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது.
பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர்களை வழி நடத்தினார், எப்படி அவர்கள் மூலமாக கிரியை செய்தார் என்பதையெல்லாம் நாம் இந்த புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலுமே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை, செயல்பாடுகளை வாசிக்க முடியும். இவர்களை கொண்டு உபதேசிக்கிறதையும், இவர்கள் மூலமாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதையும், இவர்களுக்கு தைரியத்தையும் பலனையும் கொடுத்து கிரியை செய்கிறதான காரியங்கள், அதே நேரத்தில் இவர்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிற வேளையிலே அவர்கள் அங்கே போகக்கூடாது என்று சொன்னால் அவர்களை தடுத்து நிறுத்துகிறதான காரியங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் இந்த புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்ன என்கிறதான விதத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான வாக்குத்தத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆவியானவர் மக்களுடைய மனதிலே கிரியை செய்து அங்கே ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது. அவர்கள் அங்கேயும் பிரசங்கிக்கிறார்கள். 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவர்கள் இல்லை, நாங்கள் தைரியமாய் தேவ வசனத்தை சொல்லுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலுமேயே நாம் அதை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னார்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் இறந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரத்திலே பந்தி விசாரிப்பிற்காக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர்களுடைய வாக்கிற்கு எதிர்த்து நிற்க ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை, செயல்பாடுகளை குறித்து நாம் பார்க்க முடியும். அதை ஒவ்வொரு அதிகாரத்தையும் நிதானமாக வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 3வது தலைப்பாக நாம் பார்த்தோம், சுவிசேஷ பரவலை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதை இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய காரியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியவில்லை. 5 விதமான காரியங்கள் நடந்தது. அந்த 5 விதமான காரியங்களாலும் சுவிசேஷம் பரவுவதை தடுக்க முடியவில்லை. ஒன்று மறுபடியும் பிறக்காத யூதர்கள் எதிராக எழும்பினார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி எதிர்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அதை நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 அதிகாரங்களிலே பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆனால் அவர்களை பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் உபதேசிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். அவர்களை எதிர்க்கிறார்கள். அதனாலே
சுவிசேஷம் பரவல் நின்று விட்டதா என்று சொன்னால் இல்லை. அங்கே கமாலியேல் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் மூலமாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, தேவனால் உண்டானால் அதை தடுக்க யாராலும் முடியாது. இந்த கமாலியேல் என்று சொல்லப்படுகிற மனிதன் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் ஏன் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறீர்கள், பயமுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை அடிக்க நினைக்கிறீர்கள்? இதையெல்லாம் நீங்கள் செய்கிறதினாலே ஒரு காரியத்தை தடுத்து விட முடியாது. அது மனிதனால் உண்டாயிருந்தால் அது தானாக ஒளிந்து போகும். அதற்கு ஒரு 2 எடுத்துக்காட்டையும் சொல்லுகிறார், உதாரணத்தையும் சொல்லுகிறார். பாருங்கள், இப்படி ஒரு மனிதன், தெயுதாஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் எழும்பினான். அதற்கு பிற்பாடு யூதாஸ் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன் எழும்பினான். இவர்களெல்லாம் எழும்பி ஒரு கூட்ட ஜனங்களை தங்களுக்கென்று ஆதாயப்படுத்தினார்கள், தங்களை பின்பற்ற வைத்தார்கள். ஆனால் அது எல்லாம் நிலைத்து நிற்கவில்லை. ஏனென்றால் அது மனிதனால் உண்டானது. ஆகையினாலே நீங்கள் இவர்களை எதுவும் செய்ய வேண்டாம், விட்டுவிடுங்கள். இது மனிதனால் உண்டானதானால் தானாக அழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை தடுக்க அழிக்க ஒருவராலும் முடியாது என்பதை இந்த கமாலியேல் என்பவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர்களை விட்டு விடுகிறார்கள். அத்தோடு பிரச்சனை முடிந்து விட்டதா என்றால் இல்லை. நம்ம 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஒரு பெரிய உபத்திரவம் வருகிறது. ஸ்தேவான் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறார். மக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், பல்வேறு இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியெல்லாம் நடந்த பொழுதும் கூட சுவிசேஷம் பரவுவதை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. அவர்கள் எங்கெல்லாம் பரவி போனார்களோ, எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், சுவிசேஷத்தை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சிறையில் அடைக்கிறதோ அல்லது உபத்திரவப்படுத்துகிறதோ அல்லது கொலை செய்வதோ எதுவும் சுவிசேஷத்தினுடைய பரவலை தடுக்க முடியவில்லை. சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுவதை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. விசேஷமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களால் தடுக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக, மறுபடியும் பிறந்த யூதர்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்கள். மறுபடியும் பிறந்த யூதர்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்கள் சுவிசேஷம் பரவுகிறதை தடுக்க முடியவில்லை. இப்போ மறுபடியும் பிறந்த யூதர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், யூதர்களுக்கு தான் கிறிஸ்து. அப்போ நீங்க ஏன் புறஜாதிகளிடத்திலே போய் பிரசங்கிக்கிறீர்கள், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறீர்கள், ஏன் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடுகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது பேதுரு என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலன் அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், நாம் அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம்? நீங்கள் சொல்லுகிறீர்கள் புறஜாதிகளிடத்திலே போகக்கூடாது என்று. ஆனால் தேவன் அவர்களுக்கு அவரை குறித்து தெரிவிக்கும் பொழுது, அவரை குறித்து அறிவிக்கும் பொழுது, அதாவது அவரை தரிசனமாக காண்பித்து நீ போய் இப்படி ஒரு மனிதனை அழைத்து வா என்று சொல்லி அவர்களிடத்திலே பேசிய இடத்திலே மனிதர்களை அனுப்பும் பொழுது, நான் அங்கே போய் அவரை குறித்து பிரசங்கித்த பொழுது அவர் நமக்கு எப்படி வரத்தை கொடுத்தருளினாரோ தந்தருளினாரோ அதே போல அவர்களுக்கும் தந்தருளினார். அப்படி இருக்கிறதான வேளையிலே நான் எப்படி அதை தடுக்க முடியும்? நாம் அவரை தடுக்கிறதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்புகிறார். அது மட்டுமல்லாமல் இப்போ புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பரவிக்கொண்டே போகிறது.
அப்படி பரவுகிறதான வேளையிலே இந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவர்களையும் சேர்த்து குழப்புகிறார்கள். என்னவென்று சொன்னால், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுடைய ரட்சிப்பு பூரணமடையும் என்கிறதான விதத்திலே பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணுகிறார்கள். இதற்கு தீர்வு காணும்படியாக ஒரு ஆலோசனை சங்கம் கூட்டப்படுகிறது. அதை நாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒரு ஆலோசனை சங்கம் கூட்டப்படுகிறது. அங்கே ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். இந்த குழப்பங்களை எல்லாம் நீங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதோ அல்லது விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுவதோ ஒன்றுமில்லை. நாம் ஒரு 4 விஷயங்களுக்கு விலகி இருக்க வேண்டும், அதிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான விதத்திலே ஒரு 4 விஷயத்தை சொல்லுகிறார்கள். அதை ஒரு முடிவாக கொண்டு வருகிறார்கள். என்னவென்று சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகள், வேசித்தனம், நெருங்குண்டு செத்தது, இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும். இதை மாத்திரம் நாம் கடைபிடித்தால் போதும். கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ நம்முடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறது இல்லை. கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர்தான் அதை பூரணப்படுத்துகிறவர் என்கிறதான விதத்திலே ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். அந்த நாட்களிலே காணப்பட்டதான சபைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை எழுதி அனுப்புகிறார்கள். இந்த குழப்பத்திலே நீங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதை தெளிவாய் புரிந்து கொண்டவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த விஷயங்களும் அவர்களுக்குள்ளே காணப்பட்ட குழப்பங்களும் கூட சுவிசேஷத்தை தடுக்க முடியவில்லை. அதற்கு ஒரு முடிவு கொண்டு வரப்படுகிறது. தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதான பேதுருவினுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் அவர்கள் நாம் தேவனை தடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வசனம், சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருந்தது. அடுத்ததாக 3ஆவதாக ஏரோது ராஜா. ஏரோது நினைக்கிறான், இந்த சுவிசேஷம் பரவுகிறதை நான் தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி சிலரை கொலை செய்கிறான், சிலரை காவலில் வைக்கிறான். நான் தான் பெரியவன் என்று சொல்லி காட்டிக்கொள்ளுவதற்காக பல்வேறு காரியங்களை அவன் செய்கிறான். அதிலே அவன் ஒரு பேச்சு, அதாவது அவன் ஒரு காரியத்தை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, மேடை பேச்சு ஒன்றை பேசின பொழுது அவனை எல்லாரும் புகழுகிறார்கள். அப்படி புகழ்ந்ததான வேளையிலே நாம் பார்க்கிறோம், தேவதூதன் ஏரோதுவை அடித்தான் என்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், அங்கே ஜனங்கள் இவனுடைய பேச்சை கேட்டுவிட்டு சொன்னதான காரியம் என்னவென்றால், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஏரோது நினைக்கிறான், இந்த தேவனுடைய காரியத்தை தடுத்து விடலாம் என்று சொல்லி, சுவிசேஷம் பரவுகிறதை தடுத்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் அவன்தான் இறந்து போனான். தேவ வசனம் வளர்ந்து பெருகி கொண்டே இருந்தது, சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 4ஆவதாக நாம் பார்க்க முடிகிறது, யூதர்களில் சிலர் எழும்பி புறஜாதியாரை யூதர் முறைமைகளை கடைபிடிக்க வற்புறுத்தினார்கள். இந்த காரியமும் நம்ம 2ஆவதாக பார்த்ததான விஷயமும் ஏறக்குறைய கொஞ்சம் ஒன்று போல இருக்கிறதான காரியங்கள் தான். மறுபடியும் பிறந்த யூதர்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பமும், இந்த யூதர்கள் எழும்பி புறஜாதியாரை தங்களுடைய யூதர் முறைமைகளை கடைபிடிக்க சொல்லுகிறதாக விஷயங்களும், இந்த 2ம் நடக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை புறஜாதியார் மேல் திணிக்க, அவர்களை வற்புறுத்தி செய்ய சொன்னதாக இருந்தாலும் சரி, இந்த 2 காரியங்களிலுமே நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், நான் தேவனை தடுக்கிறதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லப்படுகிறதான விஷயம்.
இங்கே 15ஆம் அதிகாரத்திலே ஆலோசனை சங்கம் கூடின பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நீங்கள் தேவனை சோதித்து பார்க்க வேண்டாம். தேவன் அவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவைகளை நிறைவேற்றி முடித்து விட்டார். இன்றைக்கு அவைகள் அவசியமில்லை. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட அதை நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனத்தையோ அழிக்கிறதற்கு வந்தேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவைகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகையினாலே அவரை விசுவாசிப்பதினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இரட்சிப்பு பெற்றவர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையினாலே நீங்கள் தேவனை சோதிக்க வேண்டாம், இதையெல்லாம் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி யாரையும் வற்புறுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். ஆகையினாலே இவர்களுக்குள்ளே காணப்பட்ட குழப்பங்களோ இந்த வற்புறுத்தல்களோ சுவிசேஷம் பரவுகிறதை தடுக்க முடியவில்லை. சுவிசேஷம் வளர்ந்தே பெருகி அது ஒவ்வொரு நாளும் பரவிக்கொண்டே இருந்தது என்பதை பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிறது என்னவென்று சொன்னால், இயற்கை சீற்றங்களும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் போன்றவைகளும் தேவனுடைய வார்த்தை பரவுகிறதை தடுக்க முடியவில்லை. இப்போ பவுல் கடைசியாக நாம் பார்க்க முடிகிறது, அவர் ரோமாபுரிக்கு பிரயாணம், அதாவது கைதியாக கொண்டு செல்லப்படுகிறதான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், அவர் அழைக்கப்படும் பொழுதே தேவன் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். என்னவென்றால், அவன் ராஜாக்களுக்கும் முன்பாக நிற்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இப்போ இந்த ரோமாபுரிக்கு பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது ஏன் அவர் அங்கே செல்ல வேண்டும்? அதற்கு முன்பதாக அவரை விடுவிப்பதற்கு கூட தேசாதிபதிகள், ராஜாவாகிய அக்ரிப்பா என்பவனெல்லாம் தயாராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், நீ ராயனுக்கு அபயமிட்டபடியினாலே, நீ ராயனிடத்திலே போய் உன்னுடைய காரியத்தை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னபடியினாலே நாங்கள் உன்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இவர் அப்படியாக இந்த ரோமாபுரி பிரயாணத்தை ஒரு கைதியாக சென்று கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ ரோமாபுரிக்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்லப்படுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி கொண்டு செல்லப்படுகிறதான வேளையிலே இயற்கை சீற்றங்கள் வருகிறது, விபத்துக்கள் வருகிறது, ஆபத்துக்கள் நேரிடுகிறது. இயற்கையின் மூலமாக அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த படகு அலக்களிக்கப்படுகிறது. யாரும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பயமும் திகிலும் பிடித்து கொள்ளுகிறது. அப்பொழுது தேவன் வந்து பவுலை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு தீவிற்கு செல்லுகிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு விரியன் பாம்பு பவுலை தீண்டுகிறது. அதனாலே அவர் செத்து போவார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இப்படி அவருக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களோ விபத்துக்களோ எதுவும் சுவிசேஷம் பரவுகிறதை தடுக்க முடியவில்லை. அவர் கடைசியாக ரோமபுரிக்கு செல்லுகிறார். அங்கே போய் மிகுந்த தைரியத்தோடு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ எந்த ஒரு விஷயமும் சுவிசேஷம் பரவுகிறதை தடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படுகிற குழப்பங்களோ அல்லது புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களை நம்முடைய சபைக்கான கொள்கை இதுதான் அதுதான் என்று சொல்லி நாம் வற்புறுத்துகிறதான காரியங்களோ அல்லது நாம் சந்திக்கிறதான விபத்துக்கள் ஆபத்துக்கள் நமக்கு காணப்படுகிறதான இந்த உலகத்திலே நடக்கிறதான ஒரு சில காரியங்கள் போராட்டங்கள் இவைகளினாலேயோ அல்லது நமக்கு விரோதமாக செயல்படுகிறதான அரசாங்கத்தின் கட்டளைகளோ எதுவும் சுவிசேஷம் பரவுவதை ஒரு நாளும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிற்பாடு இன்றைக்கு
21ஆம் நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகளிலும் ஒருவராலும் சுவிசேஷம் பரவுவதை தடுக்க முடியவில்லை. ஆகையினால்தான் இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நாமும் சுவிசேஷத்தை கேட்டோம், அதன் மூலமாக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆகையினாலே தொடர்ந்து நாமும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்போம். இயேசுதான் கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய இரட்சகர் என்பதை தெளிவாக எடுத்துரைப்போம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய விஷயங்கள் அல்லது நாம் ஆறுதலாக பேசி ஊக்கப்படுத்தி அப்படியே எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துவது என்று சொல்லி நம்முடைய சுய அறிவிலும் சுய சிந்தனையிலும் காரியங்களை செய்யாமல் கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை சார்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்ம இன்றைக்கு 2 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். 6 பிரிவுகளாக இந்த புஸ்தகத்தை பிரித்து வாசிப்பது, இன்னொன்று ஒரு சில தலைப்புகளின் கீழே இந்த புஸ்தகத்தை வாசிப்பது. எப்படி இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கித்தார்கள் என்கிறதான தலைப்பிலும், அதே நேரத்திலே இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள தொடர்புகளின் வகையிலேயும், மூன்றாவதாக சுவிசேஷம் பரவுவதை ஒருவராலும் எப்படி தடுக்க முடியாமல் போனது என்ற தலைப்பின் கீழாகவும் இந்த புஸ்தகத்தை நாம் வாசித்து இந்த புஸ்தகத்தினுடைய சாராம்சங்களை தெளிவாக நன்றாக புரிந்து கொள்ளுவோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினீர், அவர்களை பலப்படுத்தி அவர்களை நிரப்பி அவர்கள் உம்முடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுவதற்கும் உம்மை குறித்ததான விசேஷங்களை உபதேசிப்பதற்கும் நீர் கிருபை பாராட்டினீர் என்பதையெல்லாம் குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா, எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு காரியத்தினாலும் உம்முடைய வார்த்தை வளர்ந்து பெருகுகிறதையும் பரவுகிறதையும் தடுக்க முடியவில்லை என்பதையெல்லாம் நாங்கள் வாசித்தோம். அதை குறித்து உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, அப்பா, நாங்களும் கூட உம்மையே சார்ந்து கொண்டு உம்முடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் உம்முடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுய புத்தியோடும் அப்பா, எங்களுடைய ஞானத்திலும் அறிவிலும் அப்பா, நாங்கள் உம்முடைய வேலையை அப்படியே செம்மையா அப்பா ஞானமாக செய்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறவர்களாய் அல்ல, உம்முடைய பலனால் நிரப்பப்பட்டவர்களாய் உம்முடைய துணையோடு உம்மை சார்ந்து நாங்கள் உம்முடைய காரியங்களை செய்ய நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு அதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை தடுக்கிறதற்கும் அப்பா அல்லது எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதான காரியங்கள் உம்முடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தூஷணத்தை கொண்டு வந்து விடுமோ என்று சொல்லி நினைத்து அப்பா நாங்களாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறவர்களாய் இல்லாமல் அப்பா உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு அப்பா உமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த புஸ்தகத்தை இன்னும் நாங்கள் வாசித்து உம்முடைய வார்த்தையை இன்னும் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.